ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க ஸ்பிட்ஸ் வில்லி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் டார்க் காமெடி படமா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி நம்ம ஹீரோயின் இவங்க ரெண்டு பேர்ல பார்த்தீங்கன்னா ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட டைவர்ஸ் கேட்கறாங்க. நம்மால் அந்த இடத்துல அதாவது கார்ல வச்சு அவங்க கேட்டிருப்பாங்க. அந்த இடத்துல இருந்து எழுச்சி ஓட ஆரம்பிப்பார். எங்கெங்கயோ உழுந்து புரண்டு நேரா போயிட்டு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுல நிற்பார். அங்க ஒரு கப்பல் இருக்காங்க. அதாவது இவங்க ஃப்ரெண்டும் அவங்க ஒய்ஃபும் அவங்களுக்கு ஒரு குழந்தைய இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கும் அதை சொல்லி புரிய வைக்கிறாங்க. நம்மால் போன இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டோட வைஃபையை கரெக்ட் பண்ணி அவரு கூட ஒரு நாள் ரொமான்ஸும் பண்ணிடுவார். இதை அவங்க ஃப்ரெண்டு கிட்டே சொல்ல அது ஒரு பிரச்சனையா ரெண்டு பேரும் சண்டை போட்டு திருப்பி நம்மால் குடுகுடுன்னு ஓடி அந்த ஹீரோயின் கிட்டே நிப்பாரு. நின்னுக்கிட்டு நீ ஓப்பன் ரிலேஷன்ஷிப்ல இருந்துக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றாங்க. அந்த மாதிரி ஒரு சில போர்ஷன்ஸ் போகுது. அவங்களும் ஓப்பன் ரிலேஷன்ஷிப்ல இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா இவங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃபும் சண்டை போட்டுக்கிட்டு எனக்கு இவரு தான் வேணும்ட்டு இவங்க வீட்டுல வந்து நிக்க அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த படமே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவிட்டி பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் ஸ்டோரி பாட்ட சொல்லலாம். இந்த மாதிரி ஜானர் படம் விரும்புறவங்களுக்கு இந்த ஸ்டோரி பிளாட் ஒரு நீட்டான ஸ்டோரி பிளாட்டாவே இருக்கும். ஆனா இது எல்லாருக்குமே செட் ஆகுமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா இதை பல பேர் வரவே இருப்பாங்க, அதை விட பல பேர் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பாங்கன்னே சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் படத்தில் நடிச்சிரு ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தர் கேரக்டருமே நீட்டா எழுதியிருக்காங்க. காமெடி கலந்து சூப்பராக பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. படத்தில் வர காமெடி பொசிஷன்ஸ்லாம் மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்லலாம். அங்கங்க ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி படத்தில் வர ரொமான்ஸ் காட்சிகளும் நல்லாவே இருக்கு. டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா படம் சவுண்டா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த படத்து மூலியமா கடைசியில இவங்க ரெண்டு கப்புள்ஸுமே தனித்தனியா இண்டிவிஜுவலா ஜாயின் ஆகினாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி போர்ஷன்ஸும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்து. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்திருக்காங்க. பெருசா எங்கேயுமே லாக் இல்ல, ஒரு நீட்டான பிரசன்டேஷன் சொல்லலாம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல படம் தான் இந்த ஜானர் விரும்புறவங்களுக்கு. படத்தில் அடல் கண்டென்ட் இருக்கு, ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.